நம்ம வாழ்ற இந்த நாட்டுல, நம்ப சேஃப்டியா இருக்கோமா? நம்ப பாதுகாப்பா இருக்கோமா? இந்தியா, பல நாடுகள கம்பேர் பண்ணும்போது பாதுகாப்பான நாடா? உலகம் ஃபுல்லாவே நெறைய போர், நெறைய சூழ்நிலைகள் வந்துட்டு இருந்தாலுமே, இந்த பாதுகாப்பான நாடுகள் பட்டியல்ல இந்தியா இருக்கா? அப்படி எந்த நாடு முதல் இடத்துல இருக்கு? எந்த நாடு கடைசி இடத்துல இருக்கு? இந்தியாவுடைய நிலை அதுல என்னவாக இருக்கு? என்ன காரணங்களால இந்த பாதுகாப்பான நாடுகள் பட்டியல வெளியிடுறாங்க? நம்மளோட அண்டை நாடுகள் எந்த இடத்துல இருக்கு? கண்டிப்பா இத நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வெல்கம் டூ தி சேனல். நான் உங்கள் விஷால் சரவணன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். டெய்லி அப்டேட்ஸ், டெய்லி வீடியோஸ்க்கு மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான கிளிக் பண்ணிக்கங்க. டே டு டே லைஃப்ல நெறைய விஷயங்கள் நம்ம பார்த்துக்கிட்டே வரோம். நம்ப ஊர்ல, நம்ப மாநிலத்துல, நம்மளுடைய நாடு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது மாரி நம்ப சேஃப்டியா இருக்கோமா? நம்ம நாடு பாதுகாப்பான நாடா? எஸ், அஃப்கோர்ஸ் நம்ம அத பாதுகாப்பான நாடுன்னு தான் சொல்லுவோம். ஆனா, மற்ற நாடுகள கம்பேர் பண்ணும்பொழுது நம்மளுடைய பாதுகாப்பு எந்த அளவுக்கு இருக்கு? இன்னும் நம்ம என்னென்ன விஷயங்கள்ல நம்ம மேம்படுத்தணும்? ஒருவேள பக்கத்து நாடுகள் நம்மள விட பாதுகாப்பான நாடுகள்ல முன்னாடி இருக்காங்களா? அப்படின்னு பல கேள்விகள் நம்மளுக்கு எழும் இல்லைங்களா? ஒரு நிறுவனம், அதாவது பார்த்தீங்கன்னா, இந்த பாதுகாப்பான நாடுகள் பட்டியல வெளியிட்டிருக்காங்க. அவங்களோட வேலையே பார்த்தீங்கன்னா, IEF அப்படிங்கிற நிறுவனம். வருடமா பாதுகாப்பான பட்டியல் நாடுகள வெளியிடுறது தான் அவங்களோட வேலையே. இது எப்படி அவங்க வந்து டிஃபரன்ஷியேட் பண்றாங்க? எதன் அடிப்படையில பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 3 இண்டஸ்ட்ரி 3 துறைகள வந்து கால்குலேட் பண்றாங்க. அதுல 13 விஷயங்கள இவங்க வந்து கணக்கில எடுத்துக்கொள்றாங்க. அதாவது 3 துறைகள்ல 13 விஷயங்கள கணக்கில் எடுத்து, அதுல எது சிறப்பா இருக்கு? இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சொசைட்டியோடைய சேஃப்டி, சமூக பாதுகாப்பு எந்த அளவுக்கு ஒரு நாடுகள்ல இருக்கு? அதே மாரி உள்நாட்டு விவகாரங்கள். இப்போ நம்ம நாட்டு உள்ள நடக்கிற விஷயங்கள், நம்ம நாட்டுக்குள்ளார ஏதாவது ஒரு கான்ஃப்ளிக்ட் நடக்குதா? ஏதாவது இரு தரப்பினரிடையே பிரச்சனைகளாக இருக்கட்டும், இல்ல வந்து பிரிவினவாத விஷயங்களாக இருக்கட்டும், இல்ல அந்த மாரி மனிதர்களுக்குள்ள அதாவது உள்நாட்டு பிரச்சனைகள் ஏதாவது இருக்கா? அது மாரி வெளிநாட்டு பிரச்சனைகள். வெளிநாட்டு பிரச்சனைகள்லாம் இப்ப நமக்கு நடந்துச்சு இல்லைங்களா? இந்தியா, பாகிஸ்தான் வார் வார் கான்ஃப்ளிக்ட்டா இருக்கட்டும், பாகிஸ்தான் நம்பளுடைய சிவிலியன்ஸ வந்து அட்டாக் பண்ண விஷயங்களாக இருக்கட்டும், நம்ப அந்த அட்டாக் பண்ண விஷயங்கள், இது எல்லாமே வந்து வெளிநாட்டு பிரச்சனைகள். அது மட்டும் இல்லாம ராணுவத்துடைய கட்டமைப்பு, ராணுவம் எந்த அளவுக்கு நாட்டுக்கு பாதுகாப்பு குடுக்குறாங்க, அவங்களுடைய செயல்பாடுகள்லாம் எப்படி இருக்கு, அவங்களுக்கு ஒரு நாடு எந்த அளவுக்கு ஃபினான்ஷியல் ரீதியாக ஸ்பெண்ட் பண்றாங்க, அவங்களுடைய பாதுகாப்பு எந்த அளவுக்கு இருக்கு, அப்படிங்கிறத பொறுத்து எல்லாமே 163 நாடுகள்ல 99% மக்கள் தொகை உலகத்துல இந்த கருத்து கணிப்பு எடுத்திருக்காங்க. அதுல வந்து டாப் 10 சிறந்த நாடுகள், அதாவது சிறந்த நாடுகள்னா பாதுகாப்பான நாடுகள். அதுல பார்த்தீங்கன்னா, இந்த பாதுகாப்பான நாடுகள் பட்டியல்ல 2 ஆசிய நாடுகள் தான் இருக்கு. மீதி 8ம் ஐரோப்பிய நாடுகள். ஐரோப்பிய கண்டங்கள்ல கூடிய நாடுகள். அது எந்தெந்த நாடுகள் அப்படின்னு நம்ம இப்போ பார்க்கலாம். இதுல வந்து கடைசியா அதாவது 10வது இடத்துல டாப் 10ல 10வது இடத்துல வந்து பின்லாந்து அந்த நாடு இருக்கு. 9வது இடத்துல ஸ்லோவேனியா இருக்கு. 8வது இடத்துல டென்மார்க் இருக்கு. 7வது இடத்துல போர்ச்சுகல். ஸோ இது வந்து 7வது இடத்துல. 6வது இடத்துல நான் சொன்னேன் இல்லைங்களா, இந்த நாடு தான் வந்து ஆசியாவுல இருக்கக்கூடிய நாடு சிங்கப்பூர். சிங்கப்பூர பொறுத்தவரைக்கும் நமக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். ஒரு சின்ன நாடு தான். ஆனா அங்க இருக்கக்கூடிய கட்டமைப்புகள், அந்த கட்டமைப்புகள் எப்படிலாம் அவங்க செயல்படுத்துறாங்க. இந்த கட்டமைப்புகள வந்து அது மட்டும் இல்லாம குற்றத்துக்கான தண்டனைகள், குற்றம் நடந்தா அது குற்றம் நடக்காம இருக்கிறதுக்கான பாதுகாப்பு, அவங்களுடைய அந்த சொசைட்டில இருக்கக்கூடிய விஷயங்கள், இது எல்லாமே சேர்த்து தான் இது பாதுகாப்பான நாடுகள் பட்டியல்ல 6வது இடத்துல இருக்கு. 5வது இடத்துல சுவிட்சர்லாந்து. சுவிட்சர்லாந்து வந்து பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து அதாவது கடந்த 2, 3 ஆண்டுகளாக இந்த 5வது இடத்த பிடிக்கிறாங்க. ஏன்னா, இங்க வந்து பார்த்தீங்கன்னா, வன்முறையே இருக்காதாம். இந்த சுவிட்சர்லாந்துல வன்முறையே இருக்காது. அது மட்டும் இல்லாம பொருளாதார ரீதியாக இங்க எல்லாமே வந்து உயர்ந்தே காணப்படுவாங்க. இங்க வந்து ஏழ்மை அப்படிங்கிற ஒரு விஷயமே இருக்காது. ஒரு லோவர் மிடில் கிளாஸ் இந்த மாரி விஷயங்களே இருக்காது. ஸோ சுவிட்சர்லாந்து வந்து ஒரு ஃபினான்ஷியலாவும் சரி, அது மட்டும் இல்லாம பாதுகாப்பாக இருக்கிற இடத்துலயும் வந்து இந்த 5வது இடத்துல இருக்கு. ஆஸ்திரியா. நல்லா பாருங்க. ஆஸ்திரேலியா கிடையாது. ஆஸ்திரியா இது ஐரோப்பிய கண்டத்தில உள்ள நாடு. இந்த நாட்ல என்ன விஷயங்கள்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஆஸ்திரியா நாட்ல வந்து இங்க வந்து துப்பாக்கி அப்படிங்கிறதே ஒண்ணு எடுக்க மாட்டாங்களாம் காவல்துறையினர். அப்ப அந்த அளவுக்கு குற்றங்கள் ரொம்ப அரிதான விஷயங்கள். அப்படியே குற்றங்கள் நடந்தாலுமே, அந்த குற்றத்த துரிதமா செயல்பட்டு ரொம்ப ஃபாஸ்ட்டா அதுக்கான ரியாக்ஷன்ஸ் குடுக்குறாங்க. இதனாலேயே இந்த நாடு பார்த்தீங்கன்னா 4வது இடத்துல இருக்கு. 3வது இடத்துல இருக்கிற நாடு வந்து நியூசிலாந்து.
நியூசிலாந்து வந்து ஒரு பொருளாதார ரீதியாகவும் சரி, கட்டமைப்பு ரீதியாகவும் சரி, கட்டமைப்பு, பொருளாதாரம் அது மட்டும் இல்லாம ஆளுமை. இது எல்லாமே சேர்ந்து இங்க வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கட்டமைப்பு உருவாக்கியிருக்கு. அது மட்டும் இல்லாம குற்றத்த தடுக்கிறதுக்கான விதிமுறைகள், குற்றத்த கண்டுபிடிக்கிறதுக்கான தொழில்நுட்பங்கள், குற்றம் நடந்தா உடனே எடுக்கக்கூடிய அந்த ஆக்ஷன்ஸ். ஸோ இது எல்லாமே கருத்தில் கொண்டு இந்த நாடு வந்து பார்த்தீங்கன்னா, நியூசிலாந்து 3வது இடத்துல இருக்கு. 2வது இடத்துல அயர்லாந்து. ஸோ இந்த அயர்லாந்து, நம்ம அப்படியே அயர்லாந்து எடுத்துட்டாலே நம்ம ஒரு ஐரோப்பிய கண்டங்கள்ல ஒரு முக்கியமான நாடு அயர்லாந்து. ஸோ இங்க வந்து 2வது இடத்துல இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, இங்க இருக்கக்கூடிய பிரச்சனைகள், தீவிரவாதமே இந்த நாட்டுல கிடையாதாம். ஏன்னா, பிரிவினவாதம், தீவிரவாதம், பயங்கரவாதம் இந்த மாரி விஷயங்களே அந்த நாட்டுல கிடையாது. மக்கள் இருக்கக்கூடிய ஒற்றுமை, அது மட்டும் இல்லாம அரசாங்கம் கொடுக்கக்கூடிய பாதுகாப்பு, பொருளாதாரத்துல பொருளாதாரத்துல தனிநபர், அதாவது தனிநபருடைய வருமானத்த உயர்த்துறது, அது மட்டும் இல்லாமல் அங்க இருக்கக்கூடிய மக்களுடைய இண்டிவிஜுவலா இருக்கக்கூடிய விஷயம், பொருளாதாரத்த தாண்டி டிசிப்ளின் இது எல்லாமே சேர்ந்து பாதுகாப்பான நாடுகள் பட்டியல்ல 2ஆம் இடத்துல இருக்கு. அப்ப முதல் இடத்துல எந்த நாடு இருக்கு அப்படின்னு உங்களுக்கே ஆச்சரியமா இருக்கும். நீங்க சொன்ன இந்த டாப் 10ல 9 நாடுகள் சொல்லிட்டீங்க. ஆனா இது எந்த இடத்துலயுமே இந்தியா சொல்லலையே. அப்போ இந்தியாவும் சொல்லல. அண்டை நாடுகள் அவங்களோட நிலைப்பாடும் சொல்லவே இல்லையா? அப்ப இந்தியாவோட நிலை ரொம்ப மோசமா இருக்கான்னு கேட்டா, ஓரளவுக்கு மோசமா தான் இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியும். 1வதா இருக்க நாடு வந்து ஐலேண்ட். ஸோ இந்த ஐலேண்ட பத்தி நெறைய நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஒரு சின்ன தவறு கூட நடக்காத ஒரு ஒரு பீஸ்ஃபுல்லான கண்ட்ரி. ரொம்ப சேஃப்டியான கண்ட்ரி. நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, அங்க இருக்கிறவங்க மத்தவங்கள மொறச்சு கூட பார்க்க மாட்டாங்களாம். ஏதாவது நம்ம போய் கேட்டோம்னா, அவங்க வந்து ரொம்ப கைண்டா ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்களாம். இன்னொருத்தவங்க வந்து இப்ப நம்ம நாட்டுல நடக்குது இல்லைங்களா? ஒரு மனிதனை மனிதனை அடித்து கொன்றான். மனிதனை மனிதனை அடித்தான். இந்த மாரி விஷயங்கள்லாம் இருக்குல்ல. அது மட்டும் இல்லாம, இந்த உணவுக்காக நடக்கிற பிரச்சனைகள், இருப்பிடத்துக்காக நடக்கிற பிரச்சனைகள், அந்த மாரி பிரச்சனைகளே அங்க கிடையாது. காவல்துறைகளுக்கு அங்க வேலையே கிடையாது. அது மட்டும் இல்லாம பயங்கரவாதம், தீவிரவாதங்களுக்கு அத பத்தி பேசவே மாட்டாங்க அங்க. ரொம்ப பீஸ்ஃபுல்லான கண்ட்ரி. யாரையும் டிஸ்டர்ப் பண்ணவும் மாட்டாங்க. யாரையும் தொந்தரவு பண்ணவும் மாட்டாங்க. அவங்க விண்டு, அவங்க வேலை உண்டுன்னு அவங்க பாட்டுக்கு அமைதியா இருப்பாங்களாம். அதனால தான் ஐர்லாந்து வந்து பார்த்தீங்கன்னா, முதல் இடத்துல இருக்கு. சரி, ஓகே. இது எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். டாப் 10 இடங்கள்ல 10வது இடத்துல இருந்து 1வது இடத்து வரைக்கும் நம்ம எல்லாத்தையும் பார்த்துட்டோம். அப்ப இந்தியா எத்தனாவது இடத்துல இருக்கு? இந்தியா வந்து 115வது இடத்துல இருக்கு. ஏன்னா, பாப்புலேஷன்ஸ் ஒரு மெயின் காரணமா நம்ம சொல்லலாம். இப்ப நான் சொன்ன ஐரோப்பிய கண்ட்ரிகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, பாப்புலேஷன்ஸ் அடிப்படையில ரொம்ப சின்ன கண்ட்ரீஸ். இதுல வந்து நம்ம வந்து ரொம்ப பெரிய பாப்புலேஷன்ல வந்து ஹேண்டில் பண்ண முடியாதெல்லாம் கிடையாது. எல்லாமே வந்து பாப்புலேஷன் அடிப்படையில சின்ன கண்ட்ரீஸ் தான். பட் அப்படி இருந்தும் அவங்களுடைய அந்த அந்த லீடர்ஷிப் வந்து அங்க வந்து ஓரளவுக்கு நல்லா இருக்கு. ஆனா இந்தியா, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப இருக்கக்கூடிய பாப்புலேஷன்ல நம்ம தான் நம்பர் 1 அப்படின்னு இருக்கோம். உலகத்திலேயே நம்பர் 1 பாப்புலேஷன் உள்ள கண்ட்ரி என்னன்னா இந்தியா. ஸோ கண்டிப்பா இங்க பிரச்சனைகள் நெறைய வரத்தான் செய்யும். அது மட்டும் இல்லாம இங்க இருக்கக்கூடிய உள்நாட்டு பிரச்சனைகள், இங்க இருக்கக்கூடிய உள்நாட்டுல இருக்கக்கூடிய நெறைய மதவாத பிரச்சனை, சாதியவாத பிரச்சனை, உள்கட்டமைப்புகள் பிரச்சனை, அந்த மாரி விஷயங்கள் நெறையவே இருக்கு. என்னதான் நம்ம பாதுகாப்புகள் குடுத்தாலுமே, போலீஸ், ராணுவம், அது மட்டும் இல்லாம சட்டங்கள், அது குற்றத்துக்கான தண்டனைகள் அப்படின்னு எல்லாமே இருந்தாலுமே, ஆனா இது வந்து ஒரு ஓவராலா பார்க்கும்பொழுது, ஒரு ஆவரேஜா நம்ம எடுத்து பார்த்தோம்னா, நம்ம வந்து இந்த 115வது இடத்துல இருக்கிறோம். இவங்களுடைய கருத்து கணிப்புப்படி. 144வது இடத்துல பாகிஸ்தான் இருக்காங்க. ஏன்னா, அவங்க வந்து பாப்புலேஷன்ல ரொம்ப பெரிய கண்ட்ரி கிடையாது. ஆனா, அங்க இருக்கக்கூடிய உள்நாட்டு பிரச்சனைகள் மற்றும் வெளிநாட்டு பிரச்சனைகள், இந்த பயங்கரவாதம், தீவிரவாதிகளுக்கு குடுக்குறவங்க சப்போர்ட், அது மட்டும் இல்லாமல், அங்க இருக்கக்கூடிய சிவிலியன்ஸ் பிரச்சனை, அது மாரி பொருளாதார பிரச்சனை, இது எல்லாமே சேர்த்து தான் இவங்க வந்து ரொம்ப பின்தங்கி காணப்படுது. நம்ம நேபாளம் 76வது இடத்துல இருக்கு. சீனாவும் பார்த்தீங்கன்னா, மோஸ்ட் பாப்புலேஷன் கண்ட்ரி தான். நம்மளுக்கு அடுத்த இடத்துல இருக்காங்க. 98வது இடத்துல இருக்காங்க சீனா. இலங்கை 97வது இடத்துல இருக்காங்க. பார்த்தீங்களா? இலங்கை 97வது இடத்துல இருக்காங்க. அப்போ இந்தியா மாரி ஒரு கண்ட்ரி 115 இடத்துல இருக்கோம் அப்படின்னா, அப்ப அங்க இருக்கக்கூடிய விஷயங்கள் தான். அப்ப அமெரிக்காலாம் அந்த லிஸ்ட்லயே நமக்கு வரல. ஏன்னா அமெரிக்கால பார்த்தீங்கன்னா, இண்டிவிஜுவலா எல்லாருமே கையில பிஸ்டல் வச்சிருப்பாங்க. நெறைய நம்ம பார்த்துருப்போம். நம்ம ஊர்ல நடக்கிறத விட ரொம்ப கொடுமைகள்லாம் அங்க நடக்கும். ஏன்னா பட்ட பகல்லேயே ரோட்லயே வந்து பார்த்தீங்கன்னா, காவலாளிகள் வந்து சிவிலியன்ஸ் அடிச்சு கொல்லுவாங்க. அந்த பிளாக்ஸ வந்து நெறைய அடிப்பாங்க. அது மட்டும் இல்லாம ரேண்டமா ஒருத்தன் கையில கன் இருக்கும். அவன் எடுத்து டப் டப்னு சுட்டு போயிட்டே இருப்பான். இந்த மாரி விஷயங்கள் நம்ம நெறைய பார்க்க முடியும் யுஎஸ் மாரி கண்ட்ரீஸ்ல. ஆனா இந்தியாவுல அந்த மாரி இல்லனாலும், இப்ப நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? இப்ப காவல்துறை லாக்அப் டெத் மரணங்கள், இந்த மாரி விஷயங்களாக இருக்கட்டும்.
இது எல்லாமே ஓவரா கால்குலேட் பண்ணி இந்த மாதிரி ஒரு ரேங்கா போயிட்டுருக்காங்க. ஸோ இது நம்ம எல்லாமே பின்வரும் காலங்கள்ல கண்டிப்பா சரி செய்யக்கூடிய வேண்டிய விஷயம். ஆனா, ஒரு பக்கம் பாப்புலேஷன் உயர்ந்துகிட்டு போயிட்டே இருக்கு. இன்னொரு பக்கம் குற்றங்களும் அதிகரிச்சுட்டே இருக்கு. நம்மளும் ரொம்ப போராடுறோம் எப்படியாவது தடுக்கணும் அப்படின்னு. ஆனா, இது எல்லாமே எங்க சேர்ந்து வந்து நிக்குதுன்னா, இந்த ஓவர் பாப்புலேஷன்ஸ் அங்க தான் சேர்ந்து நிக்குது. ஸோ கண்டிப்பா ஒரு நாட்ட நம்ம கட்டுப்படுத்தணும். அதாவது ஒரு டிசிப்ளினா வச்சுக்கணும் அப்படின்னா, பாப்புலேஷன் முக்கியமான ரோல் ப்ளே பண்ணுது. நம்ம அத அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். பட் நம்மளும் இதே இந்தியாவுல தான் இருக்கோம். நம்ம சேஃப்டியா இருக்கோமானா, கண்டிப்பா சேஃப்டியா இருக்கோம். அங்கங்க பிரச்சனைகள் நடக்குது. ஆனா, அந்த பிரச்சனைகளையும் அட்ரஸ் பண்ணணும். அது நடக்காம தடுக்கணும். நடந்ததுக்கு அப்புறம் தடுக்கிறது, அதுல எந்த பிரயோஜனமும் கிடையாது. ஒரு விஷயம் நடந்ததுக்கு அப்புறம் அங்க போய் நம்ம ஆக்ஷன் எடுக்கிறது, அது நடக்காம பார்த்துக்கணும்னு சொல்றது எந்த விஷயமும் கிடையாது. ஒரு உயிர் போயிடுச்சுன்னா, அது திரும்பி வரவே வராது. அதாவது முடிஞ்ச அளவுக்கு வருமுன் காப்போம் அப்படிங்கிற மாரி ஒரு மிகப்பெரிய விஷயங்கள் நடக்கிறதுக்கு முன்னாடியே அத நம்ம தடுக்கணும் அப்படின்னா, அது வந்து மிகப்பெரிய ஒரு பெரிய அட்மினிஸ்ட்ரேஷன் அதுக்கு தேவைப்படும். அது கண்டிப்பா பின்வரும் காலங்கள் நடக்கும்னு நினைக்கிறேன் நானு. பொறுத்திருந்து பார்க்கலாம். கருத்துக்கள் கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. நீங்க இப்ப இந்த பார்த்த லிஸ்ட்ல இந்த நாடு வந்து இருந்திருக்கலாம். இந்த நாட மிஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு உங்களுக்கு என்ன தோணுதோ அத கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. டெய்லி அப்டேட்ஸ்க்கு மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த வீடியோ புடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. நான் உங்கள் விஷால் சரவணன். நன்றி, வணக்கம்.